இங்கே பாருங்கள், ஒரு அடிக்கு நம்ம நூல் விட்டுக்கிறோம். விட்டுட்டு நடுவில் பூ கட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் அப்படியே கண்டோடையே இந்த நூலை விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த நடுவில் பூ கட்டியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல ரெண்டு பூவாக வைக்க போகிறோம். இந்த கட்டின பூவுக்கு மேலேயே இப்படி நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நூலை இந்த சைடு விட்டு இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கணும். இப்படி எடுக்கிறப்ப லைட்டாக கிராஸாக போகுது பார்த்திங்களா. அடுத்தும் அதே மாதிரி வச்சு இந்த பக்கமும் வெளியில் எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட 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 சுற்றி சுற்றி எடுக்க என்ன ஆகும்னா அதுவாகவே நகர்ந்து போகும். பாருங்க, இந்த சைடில் விட்டு நம்ம வச்சிருக்க நூலுக்கு அடிப்பக்கமாக விட்டு இப்படி எடுக்கணும். அதே மாதிரி தான் சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம். வச்சிடறோம், சுற்றி இதுக்கு அடிப்பக்கமாக இப்படி எடுக்கணும். மறுபடியும் வைக்கிறோம். நம்ம நூல் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வச்சு சுற்றி இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்க, சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கட்டிக்கிட்டே வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வைக்க சுற்றி ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா மொட்டாக இருக்கிறப்பயே எடுத்து இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருங்க. பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்ட. இது மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லா பூலையுமே நீங்கள் கட்டலாம். அந்த மாதிரி சுற்றி கட்டுறது. நான் வந்து சந்தன முல்லையில் கட்டுறேன். எங்கள் வீட்டில் செடி இருக்குது, அதனால் நாங்கள் நிறைய பூ பூக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய பூ இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பூ நிறைய இருக்கவும் நான் உங்களுக்கு வந்து சுற்றி கட்டுறதுக்கு காட்டுறேன். இவ்வளோ பூ பூக்குது, அதனால் நான் சுற்றி கட்டுறேன். கொஞ்சம் தூரம் நான் கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பந்து மாதிரி வந்துடும். நம்ம மொட்டை கட்டுறப்ப உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கட்டி முடித்து பூவாக உங்களுக்கு லைட்டாக பூக்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகிடும் பூத்ததுக்கப்புறம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பூ கட்டியாச்சு. பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக பூக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. சுற்றுறப்போ அதோட இதழ் வந்து உடையுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொட்டாவே எடுத்து யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் பூ வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எப்படி என்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து சுற்றுற வரைக்கும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இந்த நூல் ரெண்டும் இருக்குல்ல, அதை நம்ம நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி இப்படி ஒரு 2 முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பூ எவ்வளோ பெருசு வந்துருச்சு பாருங்கள். பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த கேப்பெல்லாம் கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை மட்டும்
கட் பண்ணிக்கலாம்.